12ஆம் வகுப்பு வேதியியல் பாடம் 9 மின்வேதியியல். இந்த தொகுப்பு 2 வீடியோவிலே இப்பாடத்தின் பிற்பகுதியில் உள்ள முக்கிய பகுதிகளை பற்றி தெரிந்து கொள்வோமா? திட்ட ஹைட்ரோஜன் மின்முனை பற்றி விளக்கு. டிஸ்கிரைப் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரோஜன் எலக்ட்ரோட் ஆர் SHE பற்றி குறிப்பு வரைக என்ற வகையிலும் இந்த வினா அமைய வாய்ப்புள்ளது. இந்த வினாவானது தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு கேள்வி. பார்ப்போம். திட்ட ஹைட்ரஜன் மின்முனை, இது சுருக்கமாக SHE என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஸ்டாண்டர்ட் ஹைட்ரோஜன் எலக்ட்ரோட். இங்கு பார்ப்பது ஒரு பீக்கர். இதில் 1 மோலார் ஹைட்ரோகுளோரிக் அமில கரைசலானது மின்பகுளியாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அந்த மின்பகுளி கரைசலுக்குள் கண்ணாடி குழாய் சொருகப்பட்டுள்ளது. கண்ணாடி குழாய்க்குள் பிளாட்டின கம்பி மூலமாக பிளாட்டின சுருள் ஆனது மூழ்கி வைக்கப்பட்டுள்ளது. இது மின்வாயாக செயல்படுகிறது. இந்த மின்வாயானது வினையுறா அல்லது செயல்படா மின்வாயாக திட்ட ஹைட்ரஜன் மின்முனையில் காணப்படுகிறது. மேலே உள்ள துளையின் வழியாக 25 டிகிரி C வெப்பநிலையில் 1 ATM அழுத்தத்தில் ஹைட்ரஜன் வாயுவானது செலுத்தப்படுகிறது. அவ்வாறு செலுத்தப்படும் பொழுது அந்த ஹைட்ரஜன் வாயுவானது மின்பகுளி கரைசலுக்குள் சென்று குமிழ்களாக வெளியேறுகிறது. இதுவே திட்ட ஹைட்ரஜன் மின்முனை. இந்த மின்முனையினுடைய EMF அதாவது மின்னியக்கு விசை அல்லது மின்கல மின்னழுத்த மதிப்பு தன்னிச்சையாக 0 வோல்ட் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. திட்ட ஹைட்ரஜன் மின்முனையை கொண்டு மற்ற அரை மின்கலங்களின் மின்கல மின்னழுத்த மதிப்புகளை கண்டறிய பயன்படக்கூடிய காரணத்தினால் இது நோக்கீட்டு மின்முனை எனவும் அழைக்கப்படுகிறது. நோக்கீட்டு மின்முனை என்றால் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட். திட்ட ஹைட்ரஜன் மின்முனையானது எதிர் மின்முனையாகவும் நேர் மின்முனையாகவும் செயல்பட முடியும். இங்கு பார்ப்பது திட்ட ஹைட்ரஜன் மின்முனையினுடைய அமைப்பு. அது எதிர் மின்முனையாக செயல்படும் போது என்ன நிகழ்கிறது என்பதை பார்ப்போம். இங்கே பார்ப்பது திட்ட ஹைட்ரஜன் மின்முனை. மின்பகுளி கரைசலாக இருப்பது 1 மோலார் ஹைட்ரோகுளோரிக் அமிலம். வாயுவானது ஹைட்ரஜன் 1 ATM அளவு கண்ணாடி குழாய் வழியாக செலுத்தப்படுகிறது. திட்ட ஹைட்ரஜன் மின்முனையானது எதிர் மின்முனையாக செயல்பட்டால் பிளாட்டின மின்முனையினுடைய மின்சுமையானது பிளஸ் ஆக இருக்கும். அங்கு நிகழ்கின்ற வினையானது ஆக்சன் ஒடுக்க வினை. அதாவது மின்பகுளி கரைசலில் உள்ள 2 H+ அயனி அதனுடைய செறிவானது 1 மோலார். நேர்மின் வாயிலிருந்து பெறப்பட்ட 2 எலக்ட்ரானை பிளாட்டின மின்முனையின் மூலமாக ஏற்றுக்கொண்டு ஹைட்ரஜன் வாயுவாக ஒடுக்கம் அடைகிறது. அதனுடைய அழுத்தமானது 1 ATM ஆக இருக்கும். இதுவே எதிர்மின்வாயாக திட்ட ஹைட்ரஜன் மின்முனை செயல்படும் பொழுது நிகழ்கின்ற வினை. இந்த வினையில் H+ அயனியானது 2 எலக்ட்ரான்களை ஏற்றுக்கொள்வதால் அது ஒடுக்க வினையாகிறது. இந்த வினையினுடைய மின்னழுத்த மதிப்பானது 0 வோல்ட். அதே நேரத்தில் திட்ட ஹைட்ரஜன் மின்முனையானது நேர்மின்வாயாக செயல்பட்டால் பிளாட்டின மின்முனையினுடைய மின்சுமையானது எதிர் மின்சுமையாகிறது. ஆக எதிர்மின் சுமையை கொண்ட திட்ட ஹைட்ரஜன் மின்முனையானது நேர்மின்வாயாக செயல்படுகிறது. அங்கு நடைபெறக்கூடிய வினை ஆக்சின் ஏற்ற வினை, அதாவது எலக்ட்ரானை சுற்றுக்கு அனுப்புகின்ற வினை. இந்த வினையில் என்ன நிகழ்கிறது என்பதை பார்க்கிறோம். திட்ட ஹைட்ரஜன் மின்முனையில் 1 ATM அழுத்தத்தில் ஹைட்ரஜன் வாயுவானது செலுத்தப்படுகிறது. அது 2 எலக்ட்ரான்களை வெளி சுற்றுக்கு அனுப்பி கரைசலுக்குள் 2 H+ அயனிகளை வழங்குகிறது. ஆக இந்த வினையை பார்க்கும் பொழுது ஹைட்ரஜன் 2 எலக்ட்ரான்களை இழந்துள்ள காரணத்தினால் இந்த வினையானது ஆக்சிஜனேற்ற வினை. இந்த வினையினுடைய மின் அழுத்தமானது 0 வோல்ட். ஆக திட்ட ஹைட்ரஜன் மின்முனையினுடைய மிக முக்கியமான பயனே மற்ற அரை மின்கலங்களின் மின் அழுத்த மதிப்பை அறிய இது நேர்மின்முனையாகவோ அல்லது எதிர் மின்முனையாகவோ செயல்பட்டு மின்கலத்தினுடைய மொத்த மின் அழுத்த மதிப்பை தருகிறது. ஆக இந்த வீடியோவிலே திட்ட ஹைட்ரஜன் மின்முனை பற்றி நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். மின்னழுத்தம் தெரியாத அரை மின்கலத்தின் மின் அழுத்தத்தை எவ்வாறு நிர்ணயிப்பது? How to determine the standard potential of unknown of cell? கேள்வி எண் 1. மின்னழுத்தம் தெரியாத அரை மின்கலத்தின் மின்னழுத்தத்தை எவ்வாறு நிர்ணயிப்பது? ஒரு மின்கலத்தின் மின்னழுத்தம் மின்னழுத்தமானி கொண்டு அளவிடப்படுகிறது. அதாவது வோல்டாமீட்டர் கொண்டு அளவிடப்படுகிறது. எடுத்துக்காட்டாக டேனியல் மின்கலம். டேனியல் மின்கலத்தின் மின்னழுத்த வேறுபாடு அல்லது திட்ட மின்னழுத்தமானது 1.10 வோல்ட்.
அதே நேரத்தில் அரை மின்கலம், இங்கு பார்ப்பது டேனியல் மின்கலம். டேனியல் மின்கலமானது 2 அரை மின்கலங்களை கொண்டுள்ளது. ஒன்று ஆக்சினேற்ற அரை மின்கலம், இது நேர்மின்வாய் என்று அழைக்கப்படுகிறது. மற்றொன்று ஆக்சன் ஒடுக்க அரை மின்கலம், இது எதிர்மின்வாய் என்று அழைக்கப்படுகிறது. ஆக அரை மின்கலத்தின் மின்னழுத்தத்தை நேரடியாக மின்னழுத்தமானி கொண்டு கண்டறிய இயலாது. பின்பு எவ்வாறு அரை மின்கலத்தின் மின்னழுத்தத்தை கண்டறிவது? தெரிந்த மின்னழுத்தமுடைய மின்வாயை தெரியாத மின்னழுத்தம் உள்ள மின்வாயுடன் இணைத்து மின்கலத்தை உருவாக்கி வோல்டாமீட்டர் கொண்டு அதன் மின் அழுத்தத்தை அளவிடலாம். ஒரு மின்கலத்தினுடைய திட்ட மின்னழுத்தமானது E0 மின்கலம் இஸ் ஈக்குவல் டு E0 ஆக்சினேற்ற நேர்மின்வாய் பிளஸ் E0 ஒடுக்க எதிர்மின்வாய். இந்த வாய்ப்பாட்டில் E0 ஆக்சினேற்ற நேர்மின்வாய் என்பது நேர்மின் முனையின் ஆக்சினேற்ற மின்னழுத்தத்தை குறிக்கிறது. E0 ஒடுக்க எதிர்மின்வாய் என்பது எதிர்மின் முனையின் ஆக்சின் ஒடுக்க மின்னழுத்தத்தை குறிக்கின்றது. ஆக தெரியாத அரை மின்கலத்தின் மின்னழுத்தத்தை கண்டறிய திட்ட ஹைட்ரஜன் மின்முனை, அதாவது ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் பயன்படுகிறது. ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் என்று சொல்லப்படுகின்ற திட்ட ஹைட்ரஜன் மின்முனையினுடைய மின்னியக்கு விசை அல்லது மின்கல மின்னழுத்த மதிப்பானது 0 வோல்ட். தெரியாத அரை மின்கலத்தினுடைய மின்னழுத்தத்தை கணக்கிட திட்ட ஹைட்ரஜன் மின்முனை பயன்படக்கூடிய காரணத்தினால் இது நோக்கீட்டு மின்முனை அல்லது ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் என்று அழைக்கப்படுகிறது. ஆக்சினேற்ற அரை மின்கலத்தின் மின்னழுத்தத்தை எவ்வாறு திட்ட ஹைட்ரஜன் மின்முனை கொண்டு கண்டறிவது மற்றும் ஆக்சன் ஒடுக்க அரை மின்கலத்தின் மின்னழுத்தத்தை எவ்வாறு திட்ட ஹைட்ரஜன் மின்முனை கொண்டு கண்டறிவது என்பதை பார்ப்போம். A. நேர்மின்வாய் அரை மின்கலத்தின் மின்னழுத்தத்தை கணக்கிடல். எடுத்துக்காட்டாக ஜிங்க் சல்பேட் கரைசலில் மூழ்கி வைக்கப்பட்டுள்ள ஜிங்க் மின்முனையின் மின்னழுத்தத்தை SHE பயன்படுத்தி கணக்கிடுவோம். தற்பொழுது இங்கு பார்ப்பது நேர்மின்வாய், அதாவது ஆக்சினேற்ற அரை மின்கலம். இந்த அரை மின்கலத்துடன் திட்ட ஹைட்ரஜன் மின்வாயை எதிர்மின்வாயாக இணைப்போம். உப்பு பாலத்தின் மூலமாக தொடர்பை ஏற்படுத்தி வோல்டாமீட்டர் கொண்டு அளவிடும் பொழுது அந்த மின்கலத்தினுடைய திட்ட மின்னழுத்தமானது 0.76 வோல்ட்டாக பெறப்படுகிறது. எனவே நாம் அறிந்தபடி E0 மின்கலம் இஸ் ஈக்குவல் டு E0 ஆக்சினேற்ற நேர்மின்வாய் பிளஸ் E0 ஒடுக்க எதிர்மின்வாய் அல்லவா? இங்கு மின்கலத்தினுடைய திட்ட மின்னழுத்தமானது 0.76 வோல்ட். அதே நேரத்தில் திட்ட ஹைட்ரஜன் எலக்ட்ரோடின் ஒடுக்க மின்னழுத்த மதிப்பானது 0 வோல்ட். இந்த இரண்டு மதிப்புகளையும் மாற்றி அமைக்கப்பட்ட சமன்பாட்டில் பிரதியிடுவோம். அதாவது நமக்கு தேவையானது E0 ஆக்சினேற்ற நேர்மின்வாயினுடைய மின்னழுத்தம். ஆகவே E0 ஆக்சினேற்றம் Zn bar Zn2 plus is equal to E0 மின்கலம் மைனஸ் E0 ஒடுக்க திட்ட ஹைட்ரஜன் மின்முனை. இவை இரண்டினுடைய மதிப்புகளையும் இச்சமன்பாட்டில் பிரதியிட E0 ஆக்சினேற்றம் Zn bar Zn2 plus is equal to 0.76 volt minus 0 volt is equal to 0.76 volt. எனவே நேர்மின்வாய் அரை மின்கலத்தின் மின்னழுத்தம், அதாவது E0 ஆக்சிடேஷன் Zn bar Zn2 plus is equal to 0.76 volt. B. எதிர்மின்வாய் அரை மின்கலத்தின் மின்னழுத்தத்தை எவ்வாறு SHE கொண்டு கண்டறிவது பார்ப்போம். எடுத்துக்காட்டாக காப்பர் சல்பேட் கரைசலில் மூழ்கி வைக்கப்பட்டுள்ள காப்பர் மின்முனையின் மின்னழுத்தத்தை SHE திட்ட ஹைட்ரஜன் மின்வாயை கொண்டு எவ்வாறு கண்டறிவது என்பதை பார்ப்போம். இது திட்ட ஹைட்ரஜன் மின்முனை. இங்கு SHE ஆனது நேர்மின்வாயாக செயல்படுகிறது. காப்பர் சல்பேட் கரைசலில் காப்பர் ஆனது எதிர்மின்வாயாக செயல்படுகிறது. உப்பு பாலத்தின் மூலம் இணைக்கப்பட்டு வோல்டாமீட்டரை இணைக்கும் பொழுது
இந்த மின்கலத்தினுடைய மின்னழுத்தமானது 0.34 வோல்ட் என கிடைக்கப் பெறுகிறது. நாம் அறிந்தபடி E0 மின்கலம் இஸ் ஈக்குவல் டு E0 ஆக்சினேட்டர் நேர்மின்வாய் பிளஸ் E0 ஒடுக்க எதிர்மின்வாய் அல்லவா? இங்கு பெறப்பட்ட திட்ட மின்னழுத்தமானது அதாவது E0 மின்கலமானது 0.34 வோல்ட். நேர்மின்வாயாக செயல்பட்ட திட்ட ஹைட்ரஜன் மின்வாயினுடைய மின்னழுத்தமானது 0 வோல்ட். இந்த இரண்டு மதிப்புகளையும் மேற்கண்ட சமன்பாட்டில் பிரதியிட E0 மின்கலத்திற்கு பதிலாக 0.34 வோல்ட் இஸ் ஈக்குவல் டு E0 ஆக்சினேற்றம் SHE 0 வோல்ட் பிளஸ் E0 ஒடுக்கம் copper 2 plus bar copper. எனவே E0 reduction copper 2 plus bar copper is equal to 0.34 volt. ஆக மின்னழுத்தம் தெரிந்த திட்ட ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் கொண்டு எளிதாக தெரியாத அரை மின்கலத்தின் மின்னழுத்தத்தை கண்டறியலாம். கல வினைகளின் வெப்ப இயக்கவியல். இந்த பகுதியிலே திட்ட மின் அழுத்தத்திற்கும் திட்ட கட்டிலா ஆற்றலுக்கும் இடையே ஆன தொடர்பை எவ்வாறு பெறுவது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோமா? மின்கல வினைகளின் வெப்ப இயக்கவியல். இங்கு பார்ப்பது கால்வானிக் மின்கலத்திற்கு மிக சிறந்த சான்றான டேனியல் மின்கலம். டேனியல் மின்கலத்தில் வேதி ஆற்றலானது மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது என்பதை நாம் அறிவோம் அல்லவா? ஆக கால்வானிக் மின்கலத்தில் வேதி ஆற்றலானது மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. மின்கலத்தில் உருவாக்கப்பட்ட மின் ஆற்றலானது எலக்ட்ரான்களின் மொத்த மின்சுமை மற்றும் மின் முனைகளுக்கு இடையே எலக்ட்ரான்களை இயக்க உதவும் கலத்தினுடைய EMF மதிப்பு ஆகியவற்றின் பெருக்கு தொகைக்கு சமமாக இருக்கும். ஒட்டுமொத்த கலவினையில் ஆக்சினேற்றி மற்றும் ஆக்சிஜன் ஒடுக்கிகளுக்கு இடையே பரிமாற்றம் செய்யப்படும் எலக்ட்ரான்களின் மோல்களின் எண்ணிக்கையை n என கொண்டால் மின்கலத்தில் உருவாக்கப்பட்ட மின்னாற்றலின் அளவு மின்னாற்றல் இஸ் ஈக்குவல் டு n மோல் எலக்ட்ரான்களின் மின்னூட்டம் இன்டு E மின்கலம். ஒரு மோல் எலக்ட்ரான்களின் மின்னூட்டமானது 1 ஃபாரடே என நாம் அறிவோம். இங்கு 1 ஃபாரடே என்பது 96,488 கூலும் பெர் மோல். அதாவது அப்ராக்சிமேட்டாக 1 ஃபாரடே இஸ் ஈக்குவல் டு 96,500 கூலும். n மோல் எலக்ட்ரான்களின் மின்னூட்டமானது n ஃபாரடே. எனவே n மோல்களின் எலக்ட்ரான்களின் மின்னூட்ட மதிப்பை மேற்கண்ட சமன்பாட்டில் பிரதியிடும் பொழுது மின்னாற்றல் இஸ் ஈக்குவல் டு NF இன்டு E மின்கலம். இங்கே உருவான அந்த மின்னாற்றலானது மின்னார் வேலை செய்ய பயன்படுகிறது. மின்னார் வேலை என்பது அது ஒரு கால்குலேட்டரை இயக்க உதவலாம், ஏதாவது ஒரு சிறிய பல்பை எரிய வைக்கலாம். எனவே ஒரு கால்வானிக் மின்கலத்திலிருந்து பெறப்படுகின்ற மின்னாற்றலானது அதிகபட்சமாக செய்கின்ற வேலையானது ஒர்க் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு NFE மின்கலம். ஆக NFE மின்கலின் மூலம் பெற்ற மின்னாற்றலானது மின்னார் வேலையை செய்ய பயன்படுகிறது. இவ்வாறு பெறப்பட்ட அந்த மின்னாற்றலானது சூழலில் மின்னார் வேலையை செய்கிறது. எனவே மேற்கண்ட சமன்பாட்டில் NFE மின்கலத்திற்கு முன்பாக எதிர்குறி இடப்படுகிறது. அமைப்பில் உருவான மின்னாற்றலானது சூழலில் மின்னார் வேலையை செய்ய பயன்படுவதால் இந்த எதிர்குறியானது புகுத்தப்படுகிறது. வெப்ப இயக்கவியலின் இரண்டாம் விதிப்படி அமைப்பினால் சூழலில் செய்யப்பட்ட வேலையானது அமைப்பின் கட்டிலா ஆற்றல் மாற்றத்தில் ஏற்பட்ட மாற்றத்திற்கு சமமாக இருக்கும். அமைப்பு சூழலில் செய்த அதிகபட்ச வேலையானது Wmax. இது கட்டிலா ஆற்றல் மாற்றம் அதாவது டெல்டா G க்கு சமம். முன்பே நாம் அறிந்தது Wmax is equal to minus NFE அல்லவா? எனவே இவை இரண்டையும் தொடர்பு படுத்தும் பொழுது டெல்டா G is equal to minus NFE. இது ஒரு முக்கியமான வாய்ப்பு. ஆக வெப்ப இயக்கவியல் இரண்டாம் விதிப்படி தன்னிச்சையான வினைகளுக்கு டெல்டா G உடைய மதிப்பு எதிர்குறியை பெற்றிருக்க வேண்டும் அல்லவா? எனவே கால்வானிக் மின்கலத்தில்
நடைபெறுகின்ற வினைகள் தன்னிச்சையான வினைகளாக உள்ள போது E மின்கலத்தினுடைய மதிப்பானது நேர்குறியை பெறும். எனவே டெல்டா ஜியினுடைய மதிப்பு எதிர்குறியை பெறும். மின்கலத்தின் அனைத்து உட்கூறுகளும் அவற்றின் திட்ட நிலைகளில் உள்ள போது, இங்கு திட்ட நிலைகள் என குறிப்பிடப்படுவது திட்ட நிலையில் வெப்பநிலையானது 25 டிகிரி C ஆக இருக்க வேண்டும், அழுத்தமானது 1 ATM ஆக இருக்க வேண்டும். அந்த நிலையில் மேற்கண்ட சமன்பாடானது இவ்வாறாக எழுதப்படுகிறது. டெல்டா G0 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் NF E0 மின்கலம். இங்கு டெல்டா G0 என்பது திட்ட கட்டில ஆற்றல் மாற்றம், N என்பது ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினையில் ஈடுபட்ட எலக்ட்ரான்களின் மோல்களின் எண்ணிக்கை, F என்பது ஃபாரடே, E0 என்பது திட்ட மின்னழுத்தம். இது ஒரு முக்கியமான சமன்பாடு. இது மட்டும் இல்லாமல் வெப்ப இயக்கவியல் இரண்டாம் விதியின்படி ஒரு சமநிலை வினைக்கான கட்டில ஆற்றல் மாற்றமானது டெல்டா G இஸ் ஈக்குவல் டு டெல்டா G0 பிளஸ் RT ln K ஈக்விலிபிரியம் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இதையும் நாம் 11ஆம் வகுப்பிலே கற்றுள்ளோம். நேர்ன்ஸ் சமன்பாட்டை வருவி, டிரைவ் நேர்ன்ஸ் ஈக்குவேஷன். இந்த கேள்வியானது பொது தேர்வில் கேட்கப்பட வாய்ப்புள்ள மிக முக்கியமான கேள்வி. பொதுத் தேர்வில் அடிக்கடி கேட்கப்படுகின்ற கேள்வி நேர்ன்ஸ் சமன்பாட்டை வருவி. இங்கு பார்ப்பது டேனியல் மின்கலம். டேனியல் மின்கலத்தில் வேதி ஆற்றலானது மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது என்பதை அறிந்தோம். நேர்ன்ஸ் சமன்பாடு என்பது மின்கல மின்னழுத்தம் மற்றும் மின் வேதி வினைகளில் ஈடுபடும் கூறுகளின் செறிவு ஆகியவற்றை தொடர்புபடுத்தும் சமன்பாடு. கால்வானிக் மின்கலத்தில் ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகள் ஒரே நேரத்தில் நடைபெறுகிறது என்பதை நாம் அறிவோம் அல்லவா? ஆக பொதுவாக ஒரு ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினையை பார்ப்போம். XA பிளஸ் YB சமநிலை LC பிளஸ் MT. இந்த ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினையில் சமநிலையற்ற நிலையில் தான் மின்கலமானது மின்னழுத்த வேறுபாட்டை தரும். எனவே இச்சமன்பாட்டிற்கான வினை குணகத்தை எழுதுவோம். இங்கு வினை குணகம் என்பது சமநிலையற்ற நிலையில் வினை விளை பொருள்களின் செறிவுகளின் பெருக்கற்பலனிற்கும் வினை படு பொருள்களின் செறிவுகளின் பெருக்கற்பலனிற்கும் இடையே உள்ள விகிதமாகும். அதாவது Q is equal to அனைத்து செறிவுகளும் சமநிலையற்ற நிலையில் பார்க்க வேண்டும். சமநிலையற்ற நிலையில் C இன் செறிவு அடுக்கு L இன்டு D செறிவின் அடுக்கு M பை A செறிவின் அடுக்கு X இன்டு B செறிவின் அடுக்கு Y. இதுவே வினை குணகம். இது சமன்பாடு 1 எடுத்துக்கொள்வோம். கிப்ஸ் கட்டில ஆற்றல் அதாவது டெல்டா G மற்றும் மின்கல EMFக்கும் இடையே உள்ள தொடர்பை சற்று முன் தான் அறிந்தோம் அல்லவா? அதாவது டெல்டா G இஸ் ஈக்குவல் டு மைனஸ் NFE. மேலும் திட்ட நிலையில் டெல்டா G0 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் NFE0 செல் இல்லையா? அது மட்டுமல்லாமல் Qவினுடைய மதிப்பை சற்று முன் தான் பார்த்தோம். ஆக வெப்ப இயக்கவியல் இரண்டாம் விதியின்படி கட்டில ஆற்றல் மாற்றத்திற்கும் சமநிலையற்ற நிலையில் நடைபெறுகின்ற ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைக்கும் இடையே உள்ள தொடர்பானது டெல்டா G இஸ் ஈக்குவல் டு டெல்டா G0 பிளஸ் RT ln Q. இச்சமன்பாட்டில் டெல்டா G இனுடைய மதிப்பு, டெல்டா G0 மதிப்பு மற்றும் Qவினுடைய மதிப்பை பிரதியிடும் பொழுது மைனஸ் NFE இஸ் ஈக்குவல் டு மைனஸ் NFE0 பிளஸ் RT ln Qவிற்கு பதிலாக அதனுடைய மதிப்பை புகுத்தி எழுதும். இது சமன்பாடு 3 கொள்ளும். சமன்பாடு 3 முழுவதுமாக மைனஸ் NF ஆல் வகுக்க. எனவே E is equal to E0 minus RT by NF into ln C செறிவு அடுக்கு L into C செறிவு அடுக்கு M by A செறிவு அடுக்கு X into B செறிவு அடுக்கு Y. இச்சமன்பாடு 4 கொள்ளும். சமன்பாடு 4 இயற் மடக்கையான ln மதிப்பை புகுத்தி எழுது. இங்கு ln என்பது 2.303 log க்கு சமம் அல்லவா? எனவே E is equal to E0 minus 2.303 RT by NF log C செறிவு அடுக்கு L into D செறிவு அடுக்கு M by A செறிவு அடுக்கு X into B செறிவு அடுக்கு Y. இச்சமன்பாடு நேர்ன்ஸ் சமன்பாடு என்று அழைக்கப்படுகிறது. ஆக நேர்ன்ஸ் சமன்பாடு மிக மிக முக்கியமானது. 25 டிகிரி C அதாவது 298 கெல்வின் வெப்பநிலையில் நேர்ன்ஸ் சமன்பாடு E is equal to E0 minus 2.303 into RT by NF into log மோலார் செறிவு C power L into
மோலார் செறிவு d பவர் m by மோலார் செறிவு a பவர் x into மோலார் செறிவு b பவர் y. இந்த சமன்பாட்டில் மாறாத மதிப்புகளான அதாவது மாறிலிகளான r, t, f ஆகியவற்றின் மதிப்புகளை புகுத்தி எழுதுவோம். அதாவது r is equal to 8.314 ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ், t is equal to 298 கெல்வின், f is equal to 96,500 கூலும் மோல் இன்வர்ஸ். இந்த மதிப்புகளை இச்சமன்பாட்டில் புகுத்தி எழுத E is equal to E0 minus 2.303 into 8.314 into 298 by n into 96,500 into log மோலார் செறிவு C power L into மோலார் செறிவு D power M by மோலார் செறிவு A power X into மோலார் செறிவு C power Y. மேற்கண்ட சமன்பாட்டில் உள்ள மதிப்புகளை பெருக்கி வகுத்து சுருக்கி எழுத E is equal to E0 minus 0.0591 by n into log மோலார் செறிவு C power L into மோலார் செறிவு D power M by மோலார் செறிவு A power X into மோலார் செறிவு C power Y கிடைக்கிறது. இச்சமன்பாட்டில் n என்பது ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகளில் வெளிவிடப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அல்லது இணைதிர எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. ஆக 25 டிகிரி C வெப்பநிலையில் மாறிலிகளின் மதிப்புகளை புகுத்தி மாற்றி அமைக்கப்பட்ட நெர்ன்ஸ் சமன்பாடு இதுவே ஆகும். மின்னார் பகுத்தல் என்றால் என்ன? What is electrolysis? மின்னார் பகுத்தல் பற்றிய ஃபாரடே விதிகள். 1833ஆம் ஆண்டு மின்னார் பகுத்தலுக்கான விதிகளை மைக்கேல் ஃபாரடே அவர்கள் முன்மொழிந்தார். அவைகளை பற்றி பார்ப்போம். முதலில் மின்னார் பகுத்தல் என்பதை மீண்டும் ஒரு முறை நினைவு கூர்வோம். மின்னார் பகுத்தல் மின்பகுளி கரைசல் வழியே மின்னோட்டத்தை செலுத்தும் போது மின்வாய்களுக்கு அருகில் வேதி மாற்றம் நிகழுகின்றன. இது மின்னார் பகுத்தல் எனப்படுகிறது. மின்னார் பகுத்தல் பற்றிய ஃபாரடே விதிகள். இந்த பகுதியானது மிக முக்கியமான பகுதி. இந்த பகுதியிலே ஃபாரடே முதல் விதி, ஃபாரடே இரண்டாம் விதி ஆகியவற்றை பற்றி தெரிந்து கொள்வோம். மின்னார் பகுத்தலுக்கான ஃபாரடேவினுடைய முதல் விதி. இதை புரிந்து கொள்ள இந்த படத்தை பார்ப்போம். மின்கலன், இதில் மின்பகுளி கரைசல் உள்ளது. நேர் மற்றும் எதிர் மின்வாய். நேர் மின்வாய் பிளஸ் சுமையையும் எதிர் மின்வாய் மைனஸ் சுமையையும் பெற்றுள்ளது. இரண்டு மின் முனைகளுக்கு இடையே பேட்டரியின் மூலமாக மின்னோட்டமானது செலுத்தப்படுகிறது. கரைசலில் நேர் மற்றும் எதிர்மின் அயனிகள் காணப்படுகின்றன என்பதை நாம் அறிவோம் அல்லவா? ஆக செலுத்தப்படும் மின்னோட்டத்தின் காரணமாக இந்த அயனிகள் அவைகளுக்கு எதிரான மின்சுமை கொண்ட மின்வாய்களை நோக்கி நகருகின்றன. குறிப்பாக நேர்மின் அயனியானது எதிர் மின்வாயில் சென்று அங்கு எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டு படுகிறது. இதை மனதில் கொண்டு ஃபாரடேவினுடைய முதல் விதியை பார்ப்போம். மின்னார் பகுத்தலின் போது மின் முனைகளில் விடுவிக்கப்படும் பொருளினுடைய நிறையானது M. மின்கலத்தின் வழியே பாயும் மின்னோட்டத்தின் அளவிற்கு Q நேர் விகிதத்தில் இருக்கும். ஃபாரடேவினுடைய முதல் விதியானது கணிதவியல் வாயிலாக M is proportional to Q என்று எழுதப்படுகிறது. இங்கு M என்பது மின்வாயில் படிந்த பொருளினுடைய நிறை கிராமில், Q என்பது மின்வாய்களுக்கு இடையே செலுத்தப்பட்ட மின்னோட்டத்தின் அளவு. I is equal to Q by T என்ற வாய்ப்பாட்டை நாம் அறிவோம். இங்கு I என்பது மின்னாற்றல், Q என்பது எலக்ட்ரானின் மின்சுமை புலம்பு, T என்பது காலம் செகண்டில். இதை மாற்றி எழுதும் பொழுது Q is equal to I into T. ஆக Qவினுடைய இந்த வாய்ப்பாட்டை ஃபாரடேவினுடைய முதல் விதி வாய்ப்பாட்டில் புகுத்தி எழுத M is proportional to I into T கிடைக்கிறது. இந்த proportionality நீக்கி எழுதும் பொழுது M is equal to Z into I into T அல்லவா? இங்கு Z என்பது மின்வேதி சமானம், எலக்ட்ரோ கெமிக்கல் ஈக்விவலென்ட். ஆக இதுவே ஃபாரடேவினுடைய முதல் விதி. மின்வேதி சமானம் வரையறு. டிஃபைன் எலக்ட்ரோ கெமிக்கல் ஈக்விவலென்ட். மின்கலத்தில் நேர் மற்றும் எதிர் மின்வாய்களுக்கு இடையே செலுத்தப்படுகின்ற மின்னோட்டமானது ஒரு கூலுமாக உள்ள போது மின்வாயில் படிகின்ற பொருளினுடைய நிறையே
மின்வேதி சமானம் என வரையறுக்கப்படுகிறது. ஒரு கூலம் என்பது 1 ஆம்பியர் மின்னாற்றலை ஒரு வினாடி செலுத்துகிறது. வரையறையை பார்ப்போம். மின்வேதி சமானம் என்பது ஒரு கூலும் மின்னோட்டத்தால் மின் முனையில் விடுவிக்கப்பட்ட பொருளின் அளவு என வரையறுக்கப்படுகிறது. அதாவது M is equal to Z into I into T என்பதை நாம் அறிவோம். இங்கு I is equal to 1 ஆம்பியர், T is equal to 1 வினாடி எனில் M is equal to Z. இதுவே மின்வேதி சமானத்திற்கான வாய்ப்பாடு. ஃபாரடே இரண்டாம் விதி. இங்கு பார்ப்பது வெவ்வேறு மின்பகுளி கரைசல்களை கொண்ட மின்கலங்கள். ஆக ஒரே அளவு மின்னோட்டத்தை வெவ்வேறு மின்பகுளிகளை கொண்ட கரைசல்களின் வழியாக செலுத்தும் பொழுது மின் வாயில் விடுவிக்கப்படுகின்ற பொருளினுடைய நிறையானது அவற்றின் மின்வேதி சமானங்களுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். ஃபாரடேவினுடைய இரண்டாம் விதியை மற்றும் ஒரு முறை பார்ப்போம். ஒரே அளவு மின்னோட்டத்தை வெவ்வேறு மின்பகுளிகளை கொண்ட கரைசல் வழியாக செலுத்தும் போது மின் முனைகளில் விடுவிக்கப்படும் பொருளின் அளவானது அவற்றின் மின்வேதி சமானங்களுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். ஃபாரடேவினுடைய இரண்டாம் விதி அதற்கான விளக்கத்தை மற்றும் ஒரு முறை பார்ப்போம். இங்கு பார்ப்பது நிக்கல் சல்பேட் கரைசல் கொண்ட மின்கலம். இதில் நேர் மற்றும் எதிர்மின்வாய் காணப்படுகிறது. அதுபோல தொடர் இணைப்பில் மற்றொரு மின்கலம். இந்த மின்கலத்தில் காப்பர் சல்பேட் கரைசலானது நேர் மற்றும் எதிர்மின்வாயுடன் காணப்படுகிறது. இதனுடன் கோபால் சல்பேட் கரைசலானது நேர் மற்றும் எதிர்மின்வாயுடன் இணைக்கப்பட்டு காணப்படுகிறது. ஆக 3 வெவ்வேறு மின்பகுளிகளை கொண்ட மின்கலங்களுக்கு நேர் மற்றும் எதிர்மின் வாயிலுக்கு இடையே ஒரே அளவு மின்னோட்டத்தை செலுத்தும் பொழுது என்ன நிகழுகிறது என்பதை பார்ப்போம். ஒரே அளவு மின்னோட்டத்தை செலுத்துவதற்கு பயன்படுத்தப்படுவது ரியோஸ்டாட், அதாவது மாறுபடும் மின்தடை கருவி. இதை மாற்றி அமைப்பதன் மூலமாக ஒரே அளவு மின்னோட்டத்தை மின்பகுளி கரைசல்கள் வழியாக செலுத்த முடியும். சுற்றை முழுமைப்படுத்த கீ காணப்படுகிறது. அதுபோல செலுத்தப்படுகின்ற மின்னோட்டத்தை அளப்பதற்காக அம்மீட்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக கீயை க்ளோஸ் செய்வதன் மூலமாக ஒரே அளவு மின்னோட்டமானது நேர் மற்றும் எதிர் மின் வாயிலுக்கிடையே செலுத்தும் பொழுது நிக்கல் சல்பேட்டில் உள்ள நிக்கல் 2+ ஆனது 2 எலக்ட்ரான்களை ஏற்றுக்கொண்டு எதிர் மின்வாயில் படுகிறது. படுகின்ற நிக்கலின் நிறையானது M நிக்கல். அதுபோல காப்பர் 2+ அயனியானது 2 எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டு எதிர் மின்வாயில் காப்பராக படுகிறது. இதனுடைய நிறையானது M காப்பர். அதுபோல கோபால்ட் சல்பேட்டில் உள்ள கோபால்ட் 2+ ஆனது 2 எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டு கோபால்ட்டாக எதிர்மின்வாயில் படுகிறது. இதனுடைய நிறையானது M கோபால்ட். ஆக ஃபாரடேவினுடைய இரண்டாம் விதியின்படி M(Ni) is proportional to Z(Ni). அதுபோல இந்த மின்கலத்திற்கு M காப்பர் proportional to Z காப்பர். இந்த மின்கலத்திற்கு M கோபால்ட் proportional to Z கோபால்ட். ஆக இந்த வாய்ப்பாட்டை மாற்றி எழுத M நிக்கல் by Z நிக்கல் is equal to M காப்பர் by Z காப்பர் is equal to M கோபால்ட் by Z கோபால்ட். இதுவே ஃபாரடே இரண்டாம் விதிக்கான கணிதவியல் சமன்பாடு. ஃபாரடே விதிகளை பயன்படுத்தி கேட்கப்படுகின்ற கணக்குகளுக்கு இந்த வாய்ப்பாடு மிகவும் முக்கியமானது, நினைவில் கொள்ள வேண்டும். 12ஆம் வகுப்பு வேதியியல் பாடம் 9 மின் வேதியியல். இந்த வீடியோவிலே 1 வினையுறா மின் முனைகளை பயன்படுத்தி உருகிய சோடியம் குளோரைடை மின்னாற்பகுத்தல் பற்றி விளக்குக. Describe the electrolysis of molten sodium chloride using inert electrodes பற்றி பார்ப்போம். இந்த கேள்வியானது பொது தேர்வில் நேரடியாக 5 மதிப்பெண் வினாவில் கேட்கப்படுவதற்கு வாய்ப்புள்ள கேள்வி. நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். மின் பகுப்பு கலனில் 2 செயல்படா இரும்பு மின் முனைகள் உருகிய சோடியம் குளோரைடினுள் மூழ்கி வைக்கப்பட்டுள்ளது. இங்கு உருகிய சோடியம் குளோரைடானது மின் பகுளியாக செயல்படுகிறது. மின் மூலத்தின் அதாவது DC எதிர் முனையுடன் இணைக்கப்பட்டுள்ள மின்வாயானது எதிர் மின் முனை என்று அழைக்கப்படுகிறது. மின் மூலத்தின் நேர் முனையுடன் இணைக்கப்பட்டுள்ள மின் முனையானது நேர் மின் முனை என்று அழைக்கப்படுகிறது. DC மின் மூலமானது எதிர் மின் முனை வழியே எலக்ட்ரான்களை பாய்ச்சுகிறது. அதே நேரத்தில் நேர் மின் முனை வழியே எலக்ட்ரான்களை இழுக்கிறது. கல வினைகள்.
உருகிய நிலையில் உள்ள சோடியம் குளோரைடு Na+ ஆகவும் Cl- ஆகவும் அயனியுற்று காணப்படும் என்பதை நாம் அறிவோம். இந்த Na+ அயனியானது எதிர் மின் முனையை நோக்கி கவரப்படுகின்றன. அங்கு அவை எலக்ட்ரான்களுடன் இணைந்து திரவ சோடியமாக ஒடுக்கப்படுகிறது. எதிர் மின் முனை ஒடுக்க வினை. Na+ லிக்விட் எலக்ட்ரானை ஏற்று திரவ சோடியமாக எதிர் மின் முனையில் சேகரிக்கப்படுகிறது. இந்த எதிர் மின்முனை ஒடுக்க வினையின் திட்ட மின்னழுத்தம் -2.71 வோல்ட். உருகிய சோடியம் குளோரைடில் உள்ள Cl- அயனிகளானது நேர்மின் முனையை நோக்கி கவரப்படுகின்றன. அங்கு அவை எலக்ட்ரான்களை இழந்து ஆக்சிஜனேற்றம் அடைந்து குளோரின் வாயுவாக மாறுகின்றது. ஆக நேர்மின் முனையில் நடைபெற்ற ஆக்சிஜனேற்ற வினையை தெரிந்து கொள்வோமா? நேர்மின் முனை ஆக்சிஜனேற்ற வினை. Cl- லிக்விட் எலக்ட்ரானை இழந்து குளோரின் வாயுவாக வெளியேறுகிறது. இந்த ஆக்சிஜனேற்ற சமன்பாட்டை சமன் செய்வோம். 2 குளோரின் ஆக Cl- முன்பு 2 ஆக எலக்ட்ரான் முன்பு 2. சமன்பாடானது சமனாகி உள்ளது. இந்த நேர் மின்முனை ஆக்சிஜனேற்ற வினையின் திட்ட மின்னழுத்தமானது -1.36 வோல்ட். உருகிய சோடியம் குளோரைடு மின்னாற்பகுத்தல் செயல்முறையில் நடைபெற்ற மொத்த மின்கல வினைகளை பார்ப்போம். நேர் மின்முனையில் Na+ அயனியானது எலக்ட்ரானை ஏற்று சோடியமாக ஒடுக்கப்படுகிறது. இந்த வினையினுடைய திட்ட மின்னழுத்தமானது E0 = -2.71 வோல்ட். நேர் மின்முனையில் Cl- ஆனது எலக்ட்ரானை இழந்து குளோரின் வாயுவாக வெளியேறுகிறது. இந்த வினையின் திட்ட மின்னழுத்தம் E0 = -1.36 வோல்ட். 2 எலக்ட்ரான்களை கேன்சல் செய்ய 2Na+ liquid plus 2Cl- liquid gives 2Na liquid plus Cl2 gas. சோடியம் குளோரைடு மின்னாற்பகுத்தல் வினையின் திட்ட மின்னழுத்தமானது E0 = -4.07 வோல்ட். உருகிய நிலையில் உள்ள சோடியம் குளோரைடு மின்னாற்பகுத்தல் வினையின் திட்ட மின்னழுத்தம் எதிர்குறி மதிப்பை பெற்றுள்ளதால் இந்த மின்னாற்பகுத்தல் வினையானது தன்னிச்சையற்றது. உருகிய நிலையில் உள்ள சோடியம் குளோரைடை மின்னாற்பகுக்க 4.07 வோல்ட்டை விட அதிகமான மின்னழுத்தத்தை செலுத்துவதன் மூலமாக மின்னாற்பகுத்தலை நிகழ்த்தலாம். ஆக உருகிய சோடியம் குளோரைடை எவ்வாறு மின்னாற்பகுப்பது என்பதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். 12ஆம் வகுப்பு வேதியியல் பாடம் 9 மின் வேதியியல். இந்த வீடியோவிலே துணை மின்கலங்கள் செகண்டரி பேட்டரிஸ் பற்றியும் துணை மின்கலமான லித்தியம் அயனி மின்கலம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வோமா? துணை மின்கலம் என்றால் என்ன? உதாரணம் கொடு. கால்வானிக் மின்கலம் மின்வேதி வினைகளின் மூலம் உருவாக்கிய EMF மதிப்பை விட சற்று அதிகமான மின்னழுத்தத்தை மின் முனைகளுக்கிடையே செலுத்துவதன் மூலமாக மின்வேதி வினைகளை எதிர் திசையில் நிகழ்த்தலாம். அவ்வாறு அமைக்கப்பெற்ற மின்கலம் தான் துணை மின்கலம் என்று அழைக்கப்படுகிறது. துணை மின்கலன் பலமுறை மின்னேற்றம் செய்து தொடர்ந்து பயன்படுத்தக்கூடியது. துணை மின்கலங்களுக்கான எடுத்துக்காட்டுகள்: 1 லெட் சேமிப்பு கலன் லெட் ஆசிட் பேட்டரிஸ், 2 லித்தியம் அயனி மின் சேமிப்பு கலன் லித்தியம் அயான் பேட்டரிஸ். துணை மின்கலங்களில் மின்னேற்றமும் மின் இறக்கமும் ஒரே சமயத்தில் செய்யக்கூடாது. அவ்வாறு செய்யும் பொழுது அந்த மின்கலத்தினுடைய ஆயுட்காலமானது குறைகிறது என்ற குறிப்பை நினைவில் கொள்ள வேண்டும். துணை மின்கலனான லித்தியம் அயனி மின் சேமிப்பு கலன் செயல்படும் விதத்தை விவரி. இந்த கேள்வியானது தேர்வுக்கு முக்கியமான கேள்வி. லித்தியம் அயனி மின் சேமிப்பு கலனில் நேர்மின்முனை அதாவது ஆனோடாக செயல்படுவது துளைகளுடைய கிராஃபைட் தாள்கள். எதிர்மின்முனை அதாவது கேத்தோடாக செயல்படுவது கோபால்ட் 4 ஆக்சைடு அல்லது ஆக்சோ கோபால்ட் போன்ற இடைநிலை உலோக ஆக்சைடு. மின்பகுளியாக செயல்படுவது கரிம கரைப்பானில் கரைந்த லித்தியம் உப்பு. அதாவது மின்பகுளியில் லித்தியம் பிளஸ் அயனிகள் உள்ளன என்பதை நினைவில் கொள்ள வேண்டும்.
லித்தியம் அயனி மின் சேமிப்பு கலனில் மின்னேற்றம் மற்றும் மின்னிறக்கம் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை தெரிந்து கொள்வோமா? முதலில் மின்னிறக்கம் டிஸ்சார்ஜ் எவ்வாறு நிகழுகிறது என்பதை பார்ப்போம். லித்தியம் அயனி மின் சேமிப்பு கலனில் நேர்மின்வாயாக செயல்படுவது கிராஃபைட் தாள்கள். இவற்றுக்கிடையே லித்தியம் சாலிடானது உள்ளது. நேர்மின் முனையில் நடைபெறுகின்ற வினையானது ஆக்சினேற்ற வினை. ஆக்சினேற்ற வினையின் பொழுது லித்தியம் சாலிடானது லித்தியம் பிளஸ் ஆக மாறி மின்பகுளிக்குள் செல்லுகிறது. உடன் ஒரு எலக்ட்ரான் வெளியேறுகிறது. அந்த எலக்ட்ரான் ஆனது நேர்மின் முனையிலிருந்து எதிர்மின் முனையை நோக்கி நகருகிறது. எதிர்மின் முனையில் நிகழக்கூடிய வினையானது ஒடுக்க வினை, அதாவது எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ளுகின்ற வினை. எதிர்மின் முனையில் காணப்படுவது CO2 என்ற கோபால்ட் 4 ஆக்சைடு. இது எதிர்மின் முனையை நோக்கி நகர்ந்த லித்தியம் பிளஸ் அயனியுடன் சேர்ந்து சுற்றிலிருந்து பெறப்பட்ட ஒரு எலக்ட்ரானுடன் வினை புரிந்து LiCO2 சாலிடாக மாறுகிறது. இதன் விளைவாக லித்தியம் அயனி மின்கலனானது ஏறத்தாழ 3.70 அளவிற்கு திட்ட மின்னழுத்தத்தை தருகிறது. இந்த மின்கலனில் நடைபெறுகின்ற ஒட்டுமொத்த வினையை பார்ப்போம். லித்தியம் பிளஸ் ஏக்வஸ், லித்தியம் பிளஸ் ஏக்வஸ், ஒரு எலக்ட்ரான் கேன்சல் செய்து ஒட்டுமொத்த வினையை எழுத லித்தியம் சாலிட் பிளஸ் CO2 gives LiCO2 சாலிட். இந்த வினையின் மூலமாக ஏறத்தாழ 3.70 வோல்ட் அளவிற்கு மின்னழுத்தமானது உண்டாகிறது. லித்தியம் அயனி மின்கலத்தில் மின்னேற்றம், அதாவது சார்ஜ் எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை பார்ப்போம். லித்தியம் அயனி மின்கலத்தில் மின்கல வினையின் மூலம் பெறப்பட்ட EMF மதிப்பை விட அதிகமான மின்னழுத்தத்தை இரண்டு மின் முனைகளுக்கிடையே செலுத்தும் பொழுது கல வினையானது எதிர் திசையில் நிகழ்கிறது. இதன் விளைவாக எதிர்மின் வாயிலிருந்து எலக்ட்ரான்களானது நேர்மின் வாயை நோக்கி நகருகிறது. அதே நேரத்தில் லித்தியம் பிளஸ் அயனியானது எதிர்மின் வாயிலிருந்து நேர்மின் வாயை நோக்கி நகருகிறது. இரண்டும் சந்திப்பதன் காரணமாக கிராஃபைட் தாள்களுக்கு இடையே லித்தியமானது படிகிறது. இந்த நிகழ்ச்சியானது ஊடுகடத்தல், அதாவது இன்டர்கலேஷன் என அழைக்கப்படுகிறது. இன்டர்கலேஷன் என்றால் என்ன? சிறிய அயனி அல்லது மூலக்கூறானது கிராஃபைட் தாள்களுக்கிடையே காணப்படுகின்ற நுண்துளைகளுக்கிடையே சென்று படுகின்ற செயல்தான் ஊடுகடத்தல், இன்டர்கலேஷன் என்று அழைக்கப்படுகிறது. ஆக லித்தியம் அயனி மின்கலத்தில் மின் இறக்கமும் மின்னேற்றமும் நடைபெறுகின்றது. எனவே தான் லித்தியம் அயனி மின்கலமானது ஒரு துணை மின்கலம் என்று அழைக்கப்படுகிறது. லித்தியம் அயனி மின் சேமிப்பு கலனின் பயன்கள் யாவை? லித்தியம் அயனி மின் சேமிப்பு கலனானது கைபேசி, மடிக்கணினி, கணினி, கேமராக்கள் ஆகியவற்றில் பயன்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ப்ளூடூத், GPS கருவி, டார்ச் லைட், டாய் ஹெலிகாப்டர் போன்றவற்றிலும் இது பயன்படுகிறது. 12ஆம் வகுப்பு வேதியியல் பாடம் 9 மின் வேதியியல். இந்த வீடியோவிலே 1 எரிபொருள் மின்கலம் என்றால் என்ன, 2 H2O2 எரிபொருள் மின்கலத்தின் செயல்பாடுகளை விளக்கு பற்றி பார்ப்போம். 1 எரிபொருள் மின்கலம் என்றால் என்ன? எரிபொருட்களை எரிப்பதால் உருவாகும் ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றக்கூடிய கால்வானிக் மின்கலமானது எரிபொருள் மின்கலம் என்று அழைக்கப்படுகிறது. எரிபொருள் மின்கலமானது இவ்வாறாக கட்டமைக்கப்படுகிறது. எரிபொருள், அதை தொடர்ந்து நேர்மின் முனை, அதை தொடர்ந்து மின்பகுளி, அதை தொடர்ந்து எதிர் மின்முனை, அதை தொடர்ந்து ஆக்சினேட். எரிபொருள் மின்கலத்திற்கான எடுத்துக்காட்டுகள்: 1 ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எரிபொருள் மின்கலம், 2 புரோப்பேன் ஆக்சிஜன் எரிபொருள் மின்கலம், 3 மீத்தேன் ஆக்சிஜன் எரிபொருள் மின்கலம். இந்த எரிபொருள் மின்கலங்களில் ஹைட்ரஜன், புரோப்பேன், மீத்தேன் ஆனது எரிபொருளாகவும் ஆக்சிஜன் ஆக்சினேற்றியாகவும் உள்ளன. கேள்வி எண் 2, இது தேர்வுக்கு முக்கியமான கேள்வி. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எரிபொருள் மின்கலத்தின் செயல்பாடுகளை விளக்குக. இங்கு பார்ப்பது மின்கலன். இந்த மின்கலத்தில் 2 மின்முனைகள் உள்ளன. அவை நுண்துளைகளுடைய கிராஃபைட் ஆனது, இதில் நிக்கல் மற்றும் நிக்கல் ஆக்சைடு ஆனது வினைவேக மாற்றியாக உள்ளன. எதிர்மின் சுமையை கொண்டுள்ள மின்முனையானது நேர் மின்முனை எனவும், நேர்மின் சுமையுடைய மின்முனையானது
எதிர் மின்முனை எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த மின்கலத்தில் மின் பகுதியாக இருப்பது நீர்த்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கரைசல். நேர்மின் முனை வழியாக எரிபொருளான ஹைட்ரஜன் செலுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் எதிர் மின் முனை வழியாக ஆக்சிஜனேற்றியான ஆக்சிஜன் செலுத்தப்படுகிறது. இந்த மின்கலத்தின் வெப்பநிலையானது 200 டிகிரி சி ஆகவும் அழுத்தமானது 20 முதல் 40 ATM அளவிற்கும் பாதுகாக்கப்படுகிறது. H2O2 எரிபொருள் மின்கலத்தின் செயல்பாட்டை தற்போது பார்க்கலாம். நேர்மின் முனை வழியாக எரிபொருளான ஹைட்ரஜனும் எதிர் மின் முனையின் வழியாக ஆக்சிஜனேற்றியான ஆக்சிஜனும் குமிழ்களாக செலுத்தப்படுகின்றன. இதன் விளைவாக நேர் மற்றும் எதிர் மின்வாயில் என்ன நிகழ்கிறது என்பதை பார்ப்போம். நேர் மின்முனை. நேர் மின் முனையில் நடைபெறுகின்ற வினையானது ஆக்சிஜனேற்ற வினை. அதாவது 2 மூலக்கூறு ஹைட்ரஜன் ஆனது 4 எலக்ட்ரானை இழந்து 4H+ ஆக மாறுகிறது. இங்கு உருவான 4H+ மின் பகுதி கரைசலுக்குள் செல்லுகிறது. உருவான 4 எலக்ட்ரானும் வெளிச்சுற்றுக்கு செல்லுகிறது. இவ்வாறு பெறப்பட்ட 4 எலக்ட்ரான்களும் எதிர் மின்முனையை நோக்கி நகருகின்றன. எதிர் மின்முனையில் நடைபெறுகின்ற வினையானது ஒடுக்க வினை. பெறப்பட்ட 4 எலக்ட்ரான்களும் மின்பகுதி கரைசலிருந்து பெறப்பட்ட 4H+ ஆக்சிஜனேற்றியான ஆக்சிஜனுடன் வினை புரிந்து 2 மூலக்கூறு நீராக மாறுகிறது. சுற்று முழுமை அடைந்தவுடன் இந்த எரி மின்கலத்திலிருந்து ஏறத்தாழ 1 வோல்ட் அளவிற்கு மின்சாரமானது பெறப்படுகிறது. ஆக நேர் மின் முனையில் நடைபெறுகின்ற வினையானது ஆக்சிஜனேற்ற வினை. எதிர் மின் முனையில் நடைபெறுகின்ற வினையானது ஒடுக்க வினை. இந்த மின்கலத்தில் நடைபெறுகின்ற மொத்த வினையை பார்ப்போம். ஒட்டுமொத்த வினை 4H+, 4H+ மற்றும் 4 எலக்ட்ரான் 4 எலக்ட்ரான்களை கேன்சல் செய்து எழுத 2H2 plus O2 gives 2H2O. இதுவே H2O2 எரிபொருள் மின்கலத்தில் ஒட்டுமொத்த வினையாகும். இந்த வினையானது ஹைட்ரஜனின் எரிதல் வினையை ஒத்துள்ளது. ஆக இந்த வீடியோவிலே ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எரிபொருள் மின்கலத்தின் செயல்பாட்டை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். 12ஆம் வகுப்பு வேதியியல் பாடம் 9 மின் வேதியியல். இந்த வீடியோவிலே 1 அரிமானம் கரோஷன் என்றால் என்ன, 2 அரித்தலின் மின்வேதி வழிமுறை விளக்கு, அதாவது எலக்ட்ரோகெமிக்கல் மெக்கானிசம் ஆஃப் கரோஷன் பற்றி பார்ப்போம். இந்த பகுதியானது தேர்வுக்கு மிக முக்கியமான பகுதி. 1 அரிமானம் என்றால் என்ன? இங்கு பார்ப்பது இரும்பு. சில பல காலம் இது ஈரப்பதம் மற்றும் காற்றினால் ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைக்குட்பட்டு இவ்வாறாக மாறுகிறது. இந்த செயல்முறையைத்தான் நாம் துருப்பிடித்தல் என்கிறோம். அதுபோல காப்பர் குழாய்களின் மீது இத்தகைய பச்சை நிற படலத்தை நாம் பார்த்திருப்போம். இதற்கு என்ன காரணம்? ஆக இரும்பு துருப்பிடித்தல், காப்பரின் மீது பச்சை படலம் போன்றவைகளுக்கு காரணமாக இருப்பது ஒரு வேதி செயல்முறை. அந்த வேதி செயல்முறை தான் அரிமானம் என்று அழைக்கப்படுகிறது. அரிமானம் என்றால் என்ன? உலோகங்கள் ஆக்சிஜனேற்ற ஒடுக்க செயல்முறையால் சீர்குலையும் நிகழ்வானது அரிமானம் என்று அழைக்கப்படுகிறது. அரிமானம் ஒரு மின்வேதி செயல்முறையாகும். கேள்வி எண் 2 அரித்தலின் மின்வேதி வழிமுறை விளக்கு. எலக்ட்ரோகெமிக்கல் மெக்கானிசம் ஆஃப் கரோஷன். இந்த கேள்வியானது 5 மதிப்பெண் வினா என்ற வகையிலே அமைவதற்கு வாய்ப்புள்ள கேள்வி. இரும்பு இதன் புறப்பரப்பு மற்றும் நீர்த்துளி ஒரு நுண்ணிய கால்வானிக் மின்கலத்தை உருவாக்குகிறது. எவ்வாறு உருவாக்குகிறது என்று பார்ப்போம். இரும்பின் இந்த பகுதியானது காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் காணப்படுகிறது. இரும்பின் இந்த பகுதியானது நீர்த்துளியில் உள்ள குறைந்த அளவு ஆக்சிஜனுடன் தொடர்பில் உள்ளது. இதன் காரணமாக நேர்மின்முனை மற்றும் எதிர்மின்முனை உருவாகிறது. நேர்மின்முனை ஆனோட் எதிர்குறியை கொண்டிருக்கும் என்பதை நாம் அறிவோம். இரும்பின் இந்த பகுதி நீரினால் சூழப்பட்டுள்ளது. நீரினுள் குறைந்த அளவு ஆக்சிஜனே காணப்படும். இந்த பகுதியானது நேர்மின்முனையாக செயல்படுகிறது. இரும்பின் பிற பகுதிகள் எதிர்மின்முனை கேத்தோட் பிளஸ் குறியை கொண்டிருக்கும் என்பதை நாம் அறிவோம். இரும்பின் இந்த பரப்பு ஆக்சிஜனுடன் தொடர்பில் உள்ளது. எனவே இந்த பகுதியானது எதிர் மின்முனையாக செயல்படுகிறது. நேர்மின்முனை
எதிர்மின்முனை ஒரு நுண்ணிய கால்வானிக் மின்கலத்தை உருவாக்குகிறது. இந்த மின்முனைகளில் நடைபெறக்கூடிய ஆக்சினேற்ற ஒடுக்க வினைகளை பார்ப்போம். நேர்மின்முனை ஆக்சினேற்ற வினை நடைபெறும். ஆக்சினேற்ற வினையின் போது மின்வாயின் மூலமாக எலக்ட்ரான்கள் விடுவிக்கப்படும் என்பதை நாம் அறிவோம். இரும்பு சாலிட் எலக்ட்ரானை இழந்து Fe2+ ஆக கரைசலுக்குள் செல்லுகிறது. Fe solid gives Fe2+ aqueous plus 2 electron. அரிமானத்திற்கு 4 எலக்ட்ரான்கள் தேவை. எனவே இச்சமன்பாட்டை 2 ஆல் பெருக்கிக் கொள்வோம். 2 Fes solid gives 2 Fe2+ aqueous plus 4 electron. இந்த ஆக்சினேற்ற வினையினுடைய E0 மதிப்பானது 0.44 வோல்ட் ஆக நேர்மின் முனையில் ஆக்சினேற்ற வினை நடைபெறுகிறது. இதன் விளைவாக சுற்றுக்கு 2x2 4 எலக்ட்ரான்கள் செல்லுகின்றன. Fe2+ ஆனது கரைசலுக்குள் செல்லுகிறது. நேர்மின் முனையிலிருந்து பெறப்பட்ட எலக்ட்ரான்கள் எதிர்மின்முனையை அடைந்து ஒடுக்க வினையை நிகழ்த்துகின்றன. எதிர்மின்முனை ஒடுக்க வினை எவ்வாறு நிகழுகிறது என்பதை பார்ப்போம். முதலில் நீர்த்துளி அமிலத்தன்மை வாய்ந்தது. எவ்வாறு நீர்த்துளி அமிலத்தன்மை பெறுகிறது என்பதை தெரிந்து கொள்வோம். வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு ஆனது நீருடன் சேர்ந்து கார்பானிக் அமிலமாக மாறுகிறது. இதன் விளைவாக நீர்த்துளி அமிலத்தன்மை வாய்ந்ததாக காணப்படுகிறது. இந்த நிலையில் எதிர்மின் முனையிலிருந்து பெறப்பட்ட 4 எலக்ட்ரான்கள் ஆக்சிஜனுடன் மற்றும் நீரில் உள்ள 4 H+ அயனியுடன் ஒடுக்க வினைக்குட்படுகிறது. இதன் விளைவாக 2 நீர் மூலக்கூறுகள் உருவாகின்றன. இந்த வினையினுடைய E0 மதிப்பானது 1.23 வோல்ட் ஆக எதிர்மின் முனையில் ஆக்சிஜன் ஆனது நீர்த்துளியில் உள்ள H+ அயனிகளுடன் மற்றும் சுற்றிலிருந்து பெற்ற எலக்ட்ரான்களின் உதவியால் ஒடுக்க வினைக்குட்பட்டு நீர் மூலக்கூறாக மாறுகிறது. இதன் விளைவாக அயனிகளின் இயக்கம் மற்றும் எலக்ட்ரான்களின் இயக்கத்தினால் சுற்று முழுமையடைகின்றது. ஆக இரும்பின் புறப்பரப்பில் நிகழுகின்ற ஒட்டுமொத்த வினையை பார்ப்போம். 4 எலக்ட்ரான் கேன்சல் செய்யப்பட்டு ஒட்டுமொத்த வினையை எழுதுவோம். 2 Fe solid plus O2 plus 4H+ gives 2 Fe2+ aqueous plus 2H2O liquid. இந்த ஆக்சினேற்ற ஒடுக்க வினையின் மொத்த E0 மதிப்பானது 1.67 வோல்ட். இந்த E0 மதிப்பு நேர்குறியில் உள்ளது. எனவே இந்த ஆக்சினேற்ற ஒடுக்க வினையானது தன்னிச்சையான வினை. துரு ரஸ்ட் உருவாதல் சற்று முன்தான் பார்த்தோம். இரும்பினுடைய புறப்பரப்பில் ஆக்சினேற்ற ஒடுக்க வினைகள் நிகழுகின்றன. இந்த வினையானது ஒரு தன்னிச்சையான வினை என்று. இந்த நிலையில் உருவான Fe2+ அயனிகளானது மேலும் ஆக்சினேற்றத்திற்கு உட்படுகிறது. அதாவது கரைசலில் உள்ள Fe2+ ஆக்சிஜனுடன் நீர்த்துளியில் உள்ள அமிலத்தின் முன்னிலையில் ஆக்சினேற்ற வினைக்குட்பட்டு Fe3+ aqueous ஆக மாறுகிறது. உடன் நீர் கிடைக்கிறது. இந்த சமன்பாட்டை சமன் செய்வோம். 2 ஆக்சிஜன் எனவே நீருக்கு முன்பு 2, 4 ஹைட்ரஜன் எனவே H+ அயனிக்கு முன்பு 4. ஒரு Fe2+ ஒரு எலக்ட்ரானை இழக்கிறது. இந்த ஆக்சினேற்ற வினைக்கு தேவைப்படுகின்ற எலக்ட்ரான்கள் 4 எனவே Fe2+ முன்பு 4. இதை ஈடு செய்ய Fe3+ முன்பு 4. தற்போது இச்சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு உருவான Fe3+ அயனியானது மேலும் நீருடன் வினை புரிந்து துரு உருவாக்குகிறது. அதாவது Fe3+ aqueous plus நீர் gives Fe2O3.H2O solid. இதைத்தான் நாம் துரு என்று அழைக்கின்றோம். உடன் H+ அயனி கிடைக்கிறது. இச்சமன்பாட்டை சமன் செய்வோம். 3 ஆக்சிஜன் பிளஸ் 1 ஆக்சிஜன் 4 ஆக்சிஜன் எனவே நீருக்கு முன்பு 4. 8 ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் இங்கு காணப்படுகிறது எனவே H+ முன்பு 6. 2 இரும்பு ஆக Fe3+ முன்பு 2. மின்சுமை 6+6+. இச்சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறாக இரும்பின் புறப்பரப்பில் ஆக்சினேற்ற ஒடுக்க மின்வேதி வினைகளின் காரணமாக துருப்பிடிக்கிறது. 12ஆம் வகுப்பு வேதியியல் பாடம் 9 மின் வேதியியல். இந்த வீடியோவிலே உலோகங்களை அரித்தலிலிருந்து பாதுகாத்தல் புரொடெக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் ஃப்ரம் கரோஷன் பற்றி பார்ப்போம். தேர்வுக்கு முக்கியமான பகுதி. உலோகங்களை அரித்தலிலிருந்து பாதுகாத்தல் புரொடெக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் ஃப்ரம் கரோஷன். உலோகங்களை அரித்தலிலிருந்து எவ்வாறு பாதுகாப்பது? பின்வரும் முறைகளின் மூலமாக உலோகங்களை அரித்தலிலிருந்து பாதுகாக்கலாம். 1. உலோக பரப்புகளின் மீது வர்ணம் பூசுதல்.
கோட்டிங் மெட்டல் சர்ஃபேஸ் பை பெயிண்ட்ஸ். 2. துத்தநாக முலாம் பூசுதல் galvanizing. 3. எதிர்முனை பாதுகாப்பு cathodic protection. 4. செயலுறுத்தல் passivation. 5. உலோக கலவை உருவாக்கம் alloy formation ஆகிய முறைகளின் மூலமாக உலோகங்களை அரித்தலிலிருந்து பாதுகாக்கலாம். இவற்றை ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்வோம். உலோகங்களை அரித்தலிலிருந்து பாதுகாத்தல். 1. உலோக பரப்புகளின் மீது வர்ணம் பூசுதல். எளிதில் அரிமானம் அடையக்கூடிய உலோகங்களின் புறப்பரப்பில் வர்ணம் பூசுவதன் மூலம் எளிதாக உலோக அரிமானங்களை தடுக்கலாம். 2. துத்தநாக முலாம் பூசுதல் galvanizing என்றால் என்ன? இந்த கேள்வியானது தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற கேள்வி. துத்தநாகம் அதாவது ஜின்க். இங்கு பார்ப்பது இரும்பு. இரும்பு எளிதில் அரிமானம் அடையக்கூடிய உலோகம் என்பதை நாம் அறிவோம். இரும்பை பாதுகாக்க ஜின்க் முலாம் பூசலாம். ஜின்க் குறைந்த உருகு நிலை கொண்ட உலோகம். உருகிய நிலையில் உள்ள ஜின்கில் இரும்பை மூழ்கடித்து ஜின்க் முலாம் பூசலாம். இவ்வாறு ஜின்க் முலாம் பூசப்பட்ட இரும்பு கால்வனைஸ்டு இரும்பு என்று அழைக்கப்படுகிறது. இதன் மூலமாக இரும்பு துருப்பிடித்தலானது தடுக்கப்படுகிறது. இதன் வேதியியல் ஜின்க் உலோகமானது வலிமை மிகுந்த ஒடுக்கியாகும். எனவே இரும்பிற்கு பதிலாக ஜிங்க் ஆக்சினேற்றம் அடைகிறது. இதன் மூலம் உலோக அரித்தலிலிருந்து உலோகங்கள் பாதுகாக்கப்படுகிறது. இந்த செயல்முறையானது துத்தநாக முலாம் பூசுதல் என்று அழைக்கப்படுகிறது. உலோகங்களை அரித்தலிலிருந்து பாதுகாக்க பயன்படும் மற்றொரு முறைதான் எதிர்முனை பாதுகாப்பு கேத்தோடிக் புரொடெக்ஷன். எதிர்முனை பாதுகாப்பு என்றால் என்ன? இங்கு பார்ப்பது இரும்பு. இரும்பு எளிதில் அரிமானம் அடையக்கூடிய உலோகம். இந்த தொழில்நுட்பத்தில் பாதுகாக்க வேண்டிய இரும்பு எதிர்மின் முனையாக செயலாற்றுகிறது. நேர்மின் முனையாக செயலாற்றுவது எளிதில் அரிமானம் அடையக்கூடிய மெக்னீசியம் அல்லது ஜின்க். இது தன்னிழப்பு நேர்மின் முனை என அழைக்கப்படுகிறது. ஏனெனில் ஜின்க் அல்லது மெக்னீசியம் தன்னை இழந்து இரும்பை பாதுகாக்கிறது. எனவே தான் இது தன்னிழப்பு நேர்மின் முனை என அழைக்கப்படுகிறது. ஆங்கிலத்திலே சாக்ரிபிஷியல் ஆனோட் என சொல்லப்படுகிறது. ஆக ஆக்சினேற்ற ஒடுக்க வினையில் ஜின்க் அல்லது மெக்னீசியம் அரித்தலுக்கு உள்ளாகிறது. எனவே இரும்பானது பாதுகாக்கப்படுகிறது. இந்த செயல்முறைதான் எதிர்முனை பாதுகாப்பு என்று அழைக்கப்படுகிறது. செயலுறுத்தல் பாசிவேஷன் என்றால் என்ன? இங்கு பார்ப்பது இரும்பு. இரும்பானது எளிதில் அரிமானம் அடையக்கூடியது. இது அடர் நைட்ரிக் அமிலம் போன்ற வலிமையான ஆக்சினேற்றி உடன் வினைப்படுத்தும் பொழுது இரும்பினுடைய புறப்பரப்பில் சைடு படலம் உருவாகிறது. இது இரும்பை அரித்தலிலிருந்து பாதுகாக்கிறது. இந்த செயல்முறைதான் செயலுறுத்தல் என்று அழைக்கப்படுகிறது. ஆக அரிமானம் அடையக்கூடிய உலோகங்களை வலிமையான ஆக்சினேற்றி காரணிகளுடன் வினைப்படுத்தும் பொழுது உலோக பரப்பின் மீது பாதுகாப்பு படலம் அல்லது அடுக்கு உருவாகிறது. இது உலோகத்தை அரிமானத்திலிருந்து பாதுகாக்கிறது. இந்த செயல்முறை செயலுறுத்தல் என்று அழைக்கப்படுகிறது. உலோக கலவை உருவாக்கம் alloy formation. உலோகங்களை அரித்தலிருந்து பாதுகாக்க பயன்படும் மற்றொரு முறைதான் உலோக கலவை உருவாக்கம். இங்கு பார்ப்பது துருப்பிடிக்காத எஃகு. இது ஒரு உலோக கலவை. இந்த உலோக கலவையில் இரும்பு மற்றும் குரோமியம் உள்ளது. இரும்பு எளிதில் அரிமானம் அடையக்கூடிய உலோகம். இதனுடன் காணப்படுகின்ற குரோமியம் அதிக நேர்மின் தன்மை கொண்ட உலோகம். இதன் விளைவாக இரும்பின் ஆக்சினேற்றம் அடையக்கூடிய திறன் குறைக்கப்படுகிறது. இதனால் இரும்பானது துருப்பிடித்தலில் இருந்து அல்லது அரிமானத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. இந்த செயல்முறை உலோக கலவை உருவாக்கம் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு துருப்பிடிக்கா எஃகு. இந்த உலோக கலவையில் காணப்படக்கூடியது இரும்பு மற்றும் குரோமியம். 12ஆம் வகுப்பு வேதியியல் பாடம் 9 மின் வேதியியல். இந்த வீடியோவிலே மார்ச் 2024 பொது தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வியை பார்ப்போம். Fe3+ அயனிகள் திட்ட நிலைமைகளில் புரோமைடை புரோமீனாக ஆக்சினேற்றம் அடைய செய்யுமா? இதற்கு கொடுக்கப்பட்டது Fe3+ ஒற்றை செங்கோடு Fe2+ is equal to 0.771 volt. Br2 ஒற்றை செங்கோடு Br- equal to 1.09 volt. Can Fe3+ oxidize bromide to bromine
under standard conditions. இந்த கணக்கிற்கான தீர்வை பார்ப்போம். மின்கலம் என்பது இரண்டு அரை மின்கலங்களின் தொகுப்பு என்பதை நாம் அறிவோம். அவற்றுள் ஒன்று நேர்மின்வாயை கொண்ட ஆக்சினேற்ற அரை மின்கலம், மற்றொன்று எதிர்மின்வாயை கொண்ட ஆக்சன் ஒடுக்க அரை மின்கலம். நேர்மின்வாயில் எலக்ட்ரான்கள் வெளிவிடப்படுகிறது, எதிர்மின்வாயானது எலக்ட்ரான்களை ஏற்றுக்கொள்ளுகிறது. இதை நினைவில் கொண்டு இந்த கணக்கிற்கான தீர்வை பார்ப்போம். நேர்மின் முனை ஆக்சினேற்ற வினை, அதாவது புரோமைடை புரோமீனாக ஆக்சினேற்றம் அடைய செய்யக்கூடிய அரை மின்கலத்திற்கான சமன்பாட்டை எழுதுவோம். 2Br minus gives Br2 plus 2 electron. இந்த ஆக்சினேற்ற அரை மின்கலத்தினுடைய திட்ட மின்னழுத்த மதிப்பானது E0 oxy is equal to minus 1.09 volt. இந்த ஆக்சினேற்ற வினையின் மூலம் பெறப்பட்ட இரண்டு எலக்ட்ரான்கள் எதிர்மின்வாயில் Fe3+ அயனிகளை Fe2+ அயனிகளாக ஒடுக்கமடைய செய்கின்றன. அதற்கான சமன்பாட்டை எழுதுவோம். எதிர்மின்முனை ஒடுக்க வினை 2Fe3+ plus 2 electron gives 2Fe2+. இந்த ஒடுக்க வினையினுடைய திட்ட மின்னழுத்த மதிப்பானது E0 reduction is equal to 0.771 volt. E0 மின்கலம். ஒரு மின்கலத்தின் திட்ட மின்னழுத்த மதிப்பானது ஆக்சினேற்ற அரை மின்கலத்தின் திட்ட மின்னழுத்தம் மற்றும் ஆக்சன் ஒடுக்க அரை மின்கலத்தின் மின்னழுத்தம் இவற்றின் கூடுதலுக்கு சமம். அதாவது E0 மின்கலம் is equal to E0 oxidation நேர்மின்வாய் பிளஸ் E0 reduction எதிர்மின்வாய். எனவே E0 மின்கலம் is equal to கணக்கில் பெறப்பட்ட E0 oxidation is equal to minus 1.09 வோல்ட்டை இங்கு பிரதியிடுவோம். பிளஸ் E0 reduction எதிர்மின்வாய் மதிப்பான 0.771 வோல்ட்டை பிரதியிடுவோம். இதை சுருக்க E0 மின்கலம் is equal to minus 0.319 வோல்ட் கிடைக்கிறது. ஒரு மின்கல வினை தன்னிச்சையானதா அல்லது தன்னிச்சையற்றதா என்பதை தீர்மானிக்க இரண்டாம் விதியில் அமைப்பை மற்றும் சார்ந்திருக்கக்கூடிய கட்டிலா ஆற்றல் மாற்றம் உதவுகிறது. திட்ட கட்டிலா ஆற்றல் மாற்றத்திற்கும் E0 மின்கலத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை நினைவு கூர்வோம். அதாவது டெல்டா G0 is equal to minus NF E0 மின்கலம். இங்கு மின்கலத்தினுடைய திட்ட மின்னழுத்த மதிப்பானது எதிர்குறியை கொண்டுள்ளது. So negative into negative is equal to positive. அதாவது டெல்டா G0 is equal to நேர்குறி. ஒரு மின்கல வினை தன்னிச்சையானதாக இருக்க வேண்டுமானால் டெல்டா G0 மதிப்பு எதிர்குறியை பெற்றுக்க வேண்டும். ஆனால் இங்கோ டெல்டா G0 மதிப்பு நேர்குறியை கொண்டுள்ளதால் மின்கல வினை தன்னிச்சையற்றதாக உள்ளது. எனவே Fe3+ அயனிகள் Br- அயனிகளை புரோமீனாக ஆக்சினேற்றம் அடைய செய்ய இயலாது. 0.1 மோலார் HCl மற்றும் 0.1 மோலார் KCl இந்த இரண்டு கரைசல்களில் எது அதிக மோலார் கடத்து திறனை கொண்டது ஏன் என்பதை பற்றி பார்ப்போம். இந்த இரண்டு கரைசல்களில் 0.1 m HCl மற்றும் 0.1 m KCl உடன் ஒப்பிடும் பொழுது 0.1 m HCl அதிக மோலார் கடத்து திறனை கொண்டுள்ளது. 0.1 m ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தினுடைய மோலார் கடத்து திறன் மதிப்பானது 39.132 into 10 to the power minus 3 Simon meter square mole inverse. அதே நேரத்தில் 0.1 m KCl இனுடைய மோலார் கடத்து திறனானது 12.896 into 10 to the power minus 3 Simon meter square mole inverse. இரண்டு மின்பகுளி கரைசல்களின் செறிவும் ஒன்றுதான். இரண்டிலும் எதிர் மின் அயனியாக இருப்பது Cl-. இவை இரண்டில் H+ அயனியும் K+ அயனி மட்டுமே மாறுபட்டு காணப்படுகிறது. அயனிகளின் இயக்கமே மின் கடத்து திறனை மின்பகுளி கரைசலுக்கு தருகிறது என்பதை நாம் அறிவோம். இந்த இரண்டு கரைசல்களில் H+ அயனியானது சிறிய உருவளவையும் K+ அயனியானது பெரிய உருவளவையும் கொண்டுள்ளது. எனவே சிறிய உருவளவை கொண்ட H+ அயனியானது மின் முனையை நோக்கி விரைவாக இயங்குகிறது. இதன் காரணமாக H+ அயனி கொண்ட 0.1 மோலார் HCl கரைசலின் மோலார் கடத்து திறனானது அதிகரிக்கிறது.
எனவே 0.1 m KCl கரைசலை விட 0.1 m HCl கரைசல் அதிக மோலார் கடத்து திறனை கொண்டுள்ளது. கேள்வி எண் 1. 2 ஆம்பியர் மின்னோட்டத்தை கொண்டு சில்வர் நைட்ரேட் கரைசலானது 20 நிமிடங்களுக்கு மின்னார் தொகுக்கப்படுகிறது எனில் எதிர் மின்முனையில் வீழ்படிவாகும் சில்வரின் நிறையை கணக்கிடுக. இது ஜூலை 2022 தேர்விலே கேட்கப்பட்ட கேள்வி. பார்ப்போம். இங்கு பார்ப்பது மின் பகுப்பு களம். இங்கு மின் பகுதியாக இருப்பது சில்வர் நைட்ரேட். 2 ஆம்பியர் மின்னோட்டத்தை 20 நிமிடங்களுக்கு மின்வாய்களின் வழியாக செலுத்தப்படும் பொழுது எதிர் மின் முனையில் நிகழும் வினை Ag+ ஆனது எதிர் மின்வாயை அடைந்து ஒரு எலக்ட்ரானை ஏற்று வெள்ளியாக படுகிறது. கணக்கில் கொடுக்கப்பட்ட விவரங்களை பார்ப்போம். செலுத்தப்பட்ட மின்னோட்டம் I 2 ஆம்பியர். மின்னோட்டம் செலுத்தப்பட்ட நேரம் T 20 நிமிடங்கள். இந்த நிமிடங்களை செகண்டுக்கு மாற்றிக்கொள்வோம். into 60 செகண்ட் is equal to 1200 செகண்ட். தேவைப்படுவது Z. மின்வேதி சமானம் is equal to எதிர் மின் வாயில் படிந்த உலோகம் சில்வர் அதன் மோலார் நிறை by 1 கூலும் மின்னோட்டம். Ag இன் மோலார் நிறை 108 கிராம் by 1 கூலும் மின்னோட்டமானது 96,500 C. இந்த விவரங்களை நினைவில் கொண்டு ஃபாரடேவின் முதல் விதிப்படி M is equal to Z into I into T. M என்பது மின்வாயில் படிந்த பொருளினுடைய நிறை, Z என்பது மின்வேதி சமானம், I என்பது செலுத்தப்பட்ட மின்னோட்டம் ஆம்பியரில், T என்பது காலம் செகண்டில். பெறப்பட்ட மதிப்புகளை இச்சமன்பாட்டில் புகுத்தி எழுதுவோம். M is equal to Z மின்வேதி சமானத்திற்கு பதிலாக 108 கிராம் by 96,500 கூலும் into I ற்கு பதிலாக 2 ஆம்பியர் into T 1200 செகண்ட். ஆம்பியர் into செகண்ட் is equal to கூலும். ஆக இதை சுருக்க எதிர் மின்வாயில் படிந்த சில்வரின் நிறை M is equal to 2.68 கிராம். கேள்வி எண் 2. ஒரு மின் கடத்து கலனில் உள்ள 2 பிளாட்டின மின் முனைகளுக்கு இடைப்பட்ட தூரம் 1.5 சென்டிமீட்டர். ஒவ்வொரு மின்முனையின் குறுக்கு பரப்பும் 4.5 ஸ்கொயர் சென்டிமீட்டர், அதாவது சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்க. 0.5 என் மின்பகுளி கரைசலுக்கு மின்கலத்தை பயன்படுத்தி கண்டறியப்பட்ட மின்தடை மதிப்பு 15 ஓம்கள் எனில் கரைசலின் நியம கடத்து திறன் மதிப்பை காண்க. இந்த கேள்வியானது மார்ச் 2020 கேட்கப்பட்டுள்ளது. இந்த கணக்கிற்கு தேவைப்படுகின்ற சமன்பாடானது கப்பா நியம கடத்து திறன் K is equal to 1 by R into L by A. இங்கு R என்பது மின்தடை, L என்பது மின் முனைகளுக்கு இடைப்பட்ட தூரம், A என்பது மின்முனையின் குறுக்கு பரப்பு. கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை பார்ப்போம். R மின்தடை 15 ஓம்ஸ், L நீளம் 1.5 சென்டிமீட்டர். இதை மீட்டருக்கு மாற்ற வேண்டும். எனவே 1.5 into 10 to the power minus 2 மீட்டர். A குறுக்கு பரப்பு 4.5 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இதை மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர் is equal to 10 to the power minus 4 மீட்டர் ஸ்கொயர். எனவே 4.5 into 10 to the power minus 4 மீட்டர் ஸ்கொயர். பெறப்பட்ட இந்த மதிப்புகளை இச்சமன்பாட்டில் புகுத்தி எழுதுவோம். கப்பா is equal to 1 by R க்கு பதிலாக 15 ஓம் into L ற்கு பதிலாக 1.5 into 10 to the power minus 2 மீட்டர் by A விற்கு பதிலாக 4.5 into 10 to the power minus 4 மீட்டர் ஸ்கொயர். 10 to the power minus 2, 10 to the power minus 2 கேன்சல் செய்து மீட்டர் மீட்டர் ஸ்கொயரை கேன்சல் செய்து எழுத கப்பா is equal to 1 by 15 ohm into 1.5 by 4.5 into 10 to the power minus 2 மீட்டர். இதை மேலும் சுருக்க கப்பா is equal to 1.5 by 1.5 into 10 to the power 2 by
15 into 4.5 is equal to 67.5 ohm meter. இதை மேலும் சுருக்க 150 by 67.5 ohm meter. ஆக நியம கடத்துத்திறன் கப்பா is equal to 2.22 ohm inverse meter inverse. கேள்வி எண் 3. 2 ஆம்பியர் மின்னோட்டத்தை கொண்டு சில்வர் நைட்ரேட் கரைசல் ஆனது 30 நிமிடங்களுக்கு மின்னார் தொகுக்கப்படுகிறது எனில் எதிர்மின் முனையில் வீழ்படிவாகும் சில்வரின் நிறையை கணக்கிடுக. இன்ஸ்டன்ட் எக்ஸாம் 2020 கேட்கப்பட்டுள்ளது. இங்கு பார்ப்பது சில்வர் நைட்ரேட் மின்பகுளி கொண்ட மின்பகுப்பு கலன் 2 ஆம்பியர் மின்னோட்டத்தை மின்பகுளி கரைசல் வழியாக 30 நிமிடங்கள் செலுத்தும் பொழுது எதிர்மின்வாயில் படுகின்ற Ag பிளஸினுடைய நிறை கணக்கிட வேண்டும் அல்லவா? Ag பிளஸ் aqueous பிளஸ் ஒரு எலக்ட்ரானை ஏற்று அது எதிர்மின்வாயில் சில்வராக படுகிறது. கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை பார்ப்போம். மின்பகுளி வழியாக செலுத்தப்பட்ட I ஆம்பியர் மின்னோட்டம் 2A, செலுத்தப்பட்ட காலம் T 30 நிமிடங்கள். நிமிடங்களில் உள்ள இந்த காலத்தை செகண்டுக்கு மாற்றிக்கொள்வோம். இன்டு 60 செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 1800 செகண்ட். தேவைப்படுவது Z, மின்வேதி சமானம். எதிர்மின்வாயில் படிந்த பொருளானது சில்வர், அதன் மோலார் நிறை பை 1 கூலும் மின்னோட்டம் இஸ் ஈக்குவல் டு சில்வரின் மோலார் நிறை 108 கிராம் பை 1 கூலும் மின்னோட்டமானது 96,500 C. இந்த விவரங்களை ஃபாரடே மின்னார் பகுத்தலுக்கான முதல் விதி வாய்பாடான M is equal to Z into I into T இல் பிரதியிடுவோம். இங்கு M என்பது எதிர்மின்வாயில் படிந்த சில்வரின் நிறை, Z என்பது மின்வேதி சமானம், I என்பது செலுத்தப்பட்ட மின்னோட்டம் ஆம்பியரில், T என்பது செலுத்தப்பட்ட மின்னோட்டத்தின் காலம் செகண்டில். M is equal to Z ற்கு பதிலாக 108 கிராம் by 96,500 கூலும் into I 2 ஆம்பியர் into T 1800 செகண்ட். ஆம்பியர் into செகண்ட் is equal to கூலும். எனவே சுருக்க எதிர்மின்வாயில் படிந்த சில்வரின் நிறை M is equal to 4.03 கிராம். ஆக இந்த வீடியோவிலே பொது தேர்வில் கேட்கப்பட்ட சில முக்கிய வினாக்களை பற்றி புரிந்து கொண்டிருப்பீர்கள் நம்புகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.